இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? சாரி பெரியம்மா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்து அதான் வர லேட் ஆயிடுச்சு. இன்னும் விஸ்வா கூட வரல பொழுது, அவன் கார் கூட இல்லை. சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிடலாம். பார்த்தி, ஒரு நிமிஷம் நில்லு. இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி எனக்கு வேலை செய்ய முடியறது இல்ல. ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாம மனசுல நிறைய கஷ்டமும் இருக்கு. புரியுது பெரியம்மா. அந்த நிறைய கஷ்டத்துல முக்கியமான கஷ்டம் நீங்க அண்ணியை பிரிஞ்சு இருக்கிறது. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கே போய் அண்ணியை கூப்பிட்டு வந்துடுறேன். இல்ல, நீங்க அவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களே, அதனால தான் சொன்னேன் பெரியம்மா. இல்ல, நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த பாருங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. விஸ்வா வந்தோடனே நாங்களே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிட்டீங்களா? போய் ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? அவன் வந்து நாங்க ஒன்னா சாப்பிடுறோம். ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட பேசணும். என்ன பெரியம்மா? நான் ஒண்ணு சொன்னா நீ செய்வியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க பெரியம்மா, உடனே செஞ்சிடறேன். உடனே எல்லாம் ஒண்ணு வேண்டாம், காலையில செஞ்சா போதும். சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இத பாருப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்ச நாளைக்கு முன்ன தங்கியிருந்த ஹோட்டல்லே போய் தங்கிக்கிறியா? என்ன பெரியம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஏன் நான் இங்க தங்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க பெரியம்மா. ஆரம்பத்தில் நான் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது வழக்கட்டாயமாக கூட்டு வந்து நீங்க இங்கே தான் தங்கணும்னு சொன்னீங்க. இப்போ மறுபடியும் என்ன ஹோட்டலுக்கே போக சொல்றீங்களா பெரியம்மா? புரியுது பெரியம்மா. கொஞ்ச நாளாவே என்ன உங்களுக்கு பிடிக்கல. அது ஏன்னு நான் கேட்க போறதில்ல. கேட்டாலும் நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறதில்ல. அது என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால தான் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி திடுதிடுப்புன்னு வீட்டு விட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் பெருசாக சத்தியமாக எதுவும் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் பெரியம்மா. நீ பண்றத தப்புன்னு மட்டும் சொல்ல முடியாதுடா. துரோகம், பச்சை துரோகம். உன்னை என் பெத்த புள்ளைய நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு நீ என் குடும்பத்துக்கே பெரிய துரோகம்ல பண்ண நினைக்கிற. பெரியம்மா, என்ன பெரியம்மா நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க எதுவும் பதில் சொல்லாம நிக்கிறீங்க? எதுக்கு பெரியம்மா ஹோட்டல் போய் தங்க சொல்றீங்க? அது என்னால இப்பெல்லாம் முன்ன மாதிரி சரியா எதுவும் வேலை செய்ய முடியறது இல்ல. இதுவே விஸ்வாவா இருந்தா நான் சமைக்கலனாலும் எந்த வருத்தமும் படாம வெளியிலயோ இல்ல அவன் மாமனார் வீட்லயோ போய் சாப்பிட்டுக்குவான். ஆனா நீ என்ன பண்ணுவ? அதான். ஐயோ பெரியம்மா, இதுதான் உங்க பிரச்சனையா? நான் வேற ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன். இதுக்காக நான் எதுக்கு ஹோட்டல்ல தங்கணும்? இந்த பாருங்க, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தங்கிக்கிறேன், போதுமா? என்னடா பேச்சு பேசுற? இங்க தங்கிட்டு நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஐயோ, நான் உனக்கு சாப்பாடு கூட குடுக்கறது இல்லைன்னு என்னதானே தப்பா நினைப்பாங்க? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு. இது பாருங்க பெரியம்மா, இனிமே உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது. அதுதானே நாகரிகமா சொன்ன கேட்க போற ஆளா நீ? என்ன பெரியம்மா, நான் இங்கேயே தங்கிக்கலாம்ல? நீ படிச்சவன் தானே, நான் சுக்கா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? காலையில கிளம்புற வழிய பாரு. சொல்லிட்டு போகணும்னு கூட அவசியம் இல்ல. டேய் சாட்சி புடுறா, ஒரு மாசம் ஆகுது இன்னும் வேலையை சரியா கத்துக்காம அறகுறையா இருக்க. என்ன பண்றாங்கறத கூட கவனிக்காம. ஏய் சுந்தரு, இங்க வாயே. என்னம்மா விஷயம்? விஷயம் இருக்கு, வாடா. அம்மா, வண்டி வேலை பார்த்துட்டு இருக்கறேன்ல, இப்ப போய் என்ன கூப்பிடுற? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாயே. ஐயோ, பார்ட்டி வெயிட்டிங்ல இருக்குமா, ரெடி பண்ணி வண்டியை கொடுக்கணுமா? டேய், சொன்ன கேட்க மாட்டே நீ. வாடா. என்னம்மா நீ வாடா. வாடா. ஏமா, இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கறவன கெடுத்து எதுக்கு இப்ப கூட்டிட்டு வர? வாடா. என்னம்மா? இந்த பாரு. இரு காட்டம் பாரு. வெள்ளி கொலுசு. என்ன இருக்கு, இரு இரு. வா. இத பாரு எப்படி இருக்கு.
சூப்பரா இருக்குல்ல 1000 ரூபாடா. அம்மா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏதுமா காசு? அதெல்லாம் உன்னை கேட்க சொன்னனா? நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுடா. நல்லதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படின்னு தான் எனக்கு புரியல. புரிஞ்சு என்னடா பண்ண போற? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டல, அதோட விடு. என்னதான் இருந்தாலும் என் பேத்திக்கு நீதானே அப்பேன், அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி நான் வரேன். அம்மா எங்கம்மா போற? வேற எங்கடா போவேன்? ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இத உடனே என் பேத்திக்கு போட்டு பார்த்து நான் அழகு பார்க்க வேணாமா? அதான் நான் போயிட்டு என்ன இருக்கேன். என் மாமனார் வீட்டுக்கா? அறிவு இருக்காமா உனக்கு? நீ எங்க போனா என் மாமனார் மாமியார உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவாங்களா? நீ எங்க பண்ண பஞ்சாயத்து எல்லாம் பத்தாதா? போமா, வீட்டுக்கு போமா, வேற வேலை இல்ல உனக்கு. சாயந்தரமா மாலதி வந்தானா அவகிட்ட இதை கொடு, அவ வாங்கலைன்னா வாங்கின கடையில கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது? திருப்பி கொடுக்கவா? வாய கழுவிடா. திருப்பி கொடுக்கறதுக்கான அலால அலைஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லடா, நீ சொல்ற மாதிரி உன் மாமனார் வீட்டுல வளருதே என் பேத்தி, அவளுக்கு இல்ல, உன் பொண்டாட்டி வேலை செய்யறாளே அந்த வீட்டுல வளர்ற என் பேத்தி தான். ஆமாண்டா. ஏமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? நான் தான் உண்மையிலேயே அது நம்ம குழந்தை இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் குழப்பத்தை ஏற்படுத்தி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? டேய் வாய் முடுறா. நீ இல்ல, உன் பொண்டாட்டி இல்ல, அந்த தீனா அஞ்சலி இல்ல, உன் மாமியார் மாமனார் இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி நம்புறதுக்கு நான் ஒண்ணு கிறுக்கச்சி இல்ல. அது என் பேத்தி தான், என் பேத்தி தான், என் பேத்தியே தான். சரிம்மா, நீ அப்படியே நினைச்சுக்க, ஆனா அந்த நினைப்போட மட்டும் இரு. சும்மா அந்த மாதிரி உளறிட்டு என்ன கடுப்பேத்திட்டு மட்டும் இருக்காத. டேய், நான் கரெக்டா நடந்துக்கிறது உங்களுக்கு எல்லாம் கடுப்பேத்துற மாதிரி இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ இப்ப என்ன பண்ண போற? நேரா இதெல்லாம் எடுத்துட்டு போய் தீனா வீட்டுல இதெல்லாம் குழந்தைக்கு போட்டு பார்க்க போறியா? ஆமாண்டா, அதுக்கு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். நான் இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில பாதி ரேட்டுக்கு வித்துட்டு வந்துடுறேன். இல்லனா யாரும் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். போதுமா? குடுமா குடுமா, நான் சொன்ன கேளுமா. குடுமா குடுங்கல்ல, சொன்ன கேளுமா. அம்மா குடுமா முதல்ல. டேய் இரு, சும்மா நான் உன்னை வெறுப்பேத்த தாண்டா சொன்னேன். நான் தீனா வீட்டுக்கெல்லாம் போல. அம்மா உண்மைதானே சொல்றேன், அங்கெல்லாம் போக மாட்டேல்ல? போக மாட்டேன்னு தான் சொல்றேன்ல. அங்க போனா உன் பொண்டாட்டி என்ன சும்மா விட்டுருவாளா? ஒரு ஆசைக்கு தாண்டா இதெல்லாம் வாங்கினேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பெட்டியில வச்சு பூட்டி தான் வைக்க போறேன். என்னடா அப்படி பாக்குற? நம்பிக்கை வரலையா? சந்தேகம் இருந்தா என் பின்னாடியே வா, நான் வீட்டுக்கு போறேனா இல்லையான்னு பாரு. சரி போவா வேண்டாமா? இவன் மட்டும் நம்ப மாட்டானா, நான் மட்டும் இவன் சொல்றத நம்பணுமா? நம்மளால நாள் முழுக்க உழைச்சாலும் 300-400 தேத்த முடியல. அம்மா வீட்லயே இருக்கு, ஆனா இது கையில எப்படி இவ்வளவு பணம் புரளுது? மகேஷ், நான் சொன்ன மாதிரி ரேவதியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசுனீங்களா? என்னப்பா இப்படி பேசாம இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? விஜய், நீயாவது சொல்லுப்பா. மாமா, அண்ணனை நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு மாமா. அண்ணன் கூட நானும் தான் போயிருந்தேன். ரேவதியோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்ல, நந்தினி அன்னிக்கிட்டையும் மகேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். அவங்க 3 பேர் காலில் கூட விழுந்தோம் மாமா. ஆனா அவங்க யாருமே மகேஷ் மேல இறக்கப்படவே இல்லை. ரேவதி அண்ணி மாதிரியே அவங்களும் எங்களை சுத்தமா வெறுக்க தான் செய்யறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. இந்த ஜென்மத்துல ரேவதி என்னை ஏத்துக்கவே மாட்டா. எனக்கு ஒன்றும் புரியல. ரேவதி சின்ன பொண்ணு, அவங்க அப்பா அம்மா நந்தினி 3 பேருமே பக்குவப்பட்டவங்க. ரேவதிக்கு புரியாத விஷயம் அவங்களுக்காவது புரியுமேன்னு நினைச்சுதான் உங்களை அவங்க கிட்ட பேச சொன்னேன். ஆனா அவங்களும் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கிறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தம்பி. இருந்தாலும் சொல்றேன், நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. எப்படி மாமா, எப்படி? இதுக்கு மேல எந்த நம்பிக்கையோட இருக்க சொல்றீங்க? அவங்க கிட்ட சொத்து மொத்தமா ரேவதி பேர்ல எழுதி கொடுத்துறோம்னு கூட பேசி பார்த்துட்டோம். ஆனா அவங்க எதையுமே ஏத்துக்கல. ரேவதி மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே காசுக்கு ஆசைப்படாதவங்க. அதனால பணத்தை வச்செல்லாம் அவங்க மனசை மாத்த முடியாது. வேற ஏதாவது யோசிப்போம். வேற என்ன மாமா பண்றது? இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பிடிபடல தம்பி, யோசிப்போம்.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பி, உங்க வாழ்க்கையை சரி பண்ணாம இந்த ஊரை விட்டு நானும் போக மாட்டேன், இந்த உடம்புல இருந்து உசுரும் போகாது. நீங்க நம்பிக்கையோட போங்க. விஜய், கூட்டிட்டு போப்பா. சரி, நாங்க வரோமா? ம். மகேஷ் வா. என்ன பெரியமா, டிஃபன் ரெடியா? சாப்பிடலாமா? மானம் கிட்டவன் ராத்திரி அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த வீட்டை விட்டு போறத பத்தி யோசிக்காம வெக்கமே இல்லாம டிஃபன் ரெடியான்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன ஜென்மம் இவன். என்ன பெரியமா, டிஃபன் ரெடியா இல்லையா? அப்புறம் விஸ்வா அப்படி சாப்பிட்டு போனா? ஓ, ஒரு நாள் டைம் ஆச்சு சாப்பிடாம போயிட்டானோ? ஆனா நான் போக மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு வெளில சாப்பிட்ற ஐடியாவே கிடையாது. நீங்க டிஃபன் செய்ய எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி உங்க கையால சாப்பிட்டு தான் கிளம்புவேன். ஓ, டிஃபன் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. பெரியமா, என்ன வேணா சொல்லுங்க, உங்க கையால சாப்பிடுற சாப்பாடு டேஸ்ட் வேற பெரியமா. நீங்க சாப்பிட்டீங்களா பெரியமா? போதும் பெரியமா, வயிறு நிறைஞ்சிச்சு. கை கழுவிட்டு வந்துடுறேன். இவனை எப்படி இங்கிருந்து துரத்தி விடுறதுன்னு தெரியலையே. பிரசவம் முடிஞ்சே நல்லபடியா நந்தினி இங்க திரும்பி வர்றதுக்குள்ள இவனை இங்க இருந்து எப்படியாவது துரத்தி விடணுமே. அவன்தான் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் சொரணையே இல்லாம திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வந்து எதையோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கானே இவன். ச்சே, ஜானகி எப்படிப்பட்ட ரோசக்காரி. அவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஈன கெட்டவன் புள்ளைய பிறந்திருக்கான் பாரு. ச்சே. டேய், என்னடா வெளியில போறவன் போக வேண்டியதானே, சொல்லிட்டு தான் போவியா? இல்ல பெரியமா, சொல்லாம தான் போக சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்லாம போனா நல்லா இருக்குமா? நைட்டு ஃபுல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் பெரியமா, என்ன காரணமும் தெரியல, எனக்கு சுத்தமா உங்களுக்கு பிடிக்கலன்னு ஆகிப்போச்சு. இதுக்கு மேலேயும் நான் அங்கேயே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் ஹோட்டலில் போய் தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பெரியமா, இனிமே உங்க கையால எப்போ சாப்பிட போறேன்னு தெரியல. அதான் உங்களை கம்பல் பண்ணி உங்க கையால டிஃபன் சாப்பிட்டேன். நான் கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமா. நான் வரேன் பெரியமா. சாரி, நான் போறேன் பெரியமா. அப்புறம் பெரியமா, விஸ்வா கேட்டா ப்ராஜெக்ட் விஷயமா நான் ஹோட்டலே தங்கி வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்னு, அதனால தான் நான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்லுங்க. அவன் என்ன கால் பண்ணா கூட நானும்
அதையும் சொல்லிக்கிறேன் பெரியம்மா. பாய் பெரியம்மா. கடவுளே, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. என் நந்தினி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த பாவி இனி இந்த பக்கமே வரக்கூடாத அளவுக்கு ஏதாவது கண் காணாத தேசத்துக்கு அனுப்பிரு கடவுளே. அப்பா கடவுளே, போதும்பா. இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. ஒழிஞ்சா பாவி பையன். இப்பதான் சார் வந்து உட்காந்துருக்கேன் சைட்ல. உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சொன்ன மாதிரி தானே சார் வந்திருக்கு. சார் டிசைன்லாம் மாறாது சார். நான் உங்களுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன் பாருங்க. ஓகே வாடா. என்னடா பொட்டி பொடி கூட கிளம்பிட்ட? எந்த ஊர் போற? சாரி விஸ்வா, உன்கிட்ட சொல்லிக்காம போயிடலாம் தான் நினச்சேன். பட் மனசு கேட்கல, அதான் வந்தேன். டேய் என்னடா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க போற? இல்லைடா, நான் மறுபடியும் ஹோட்டலில் போய் தங்கிக்கிறேன். தயவுசெய்து இதுக்கு மேலே எதுவும் கேட்குறேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். ஹோட்டலில் தங்குறேன்ற? எதுக்கு ஹோட்டலில் தங்கணும்? டேய் ப்ளீஸ் விஸ்வா, எதுவும் கேட்காது, நான் கிளம்புறேன். டேய் நில்றா. என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தி. அம்மா தான் சொன்னாங்களா? சொல்லுடா, என்ன சொன்னாங்க? என்னமோ தெரியலடா, நீயும் பார்த்து தானே இருக்க. உன் முன்னாலே என்னை எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ இல்லாத போது இன்னும் மோசமா அவமானப்படுத்தி என்னென்னமோ பேசுறாங்கடா. என்னடாச்சு அம்மாக்கு? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. ஏன் உன்னை திடீர்னு பிடிக்காம போச்சு அம்மாக்கு? டேய் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. அவங்களுக்கு பிடிக்காம போனது என்ன இல்ல, நந்தினி அண்ணிய. நந்தினியா? என்னடா சொல்ற? நந்தினி மேல என்ன கோவம் உங்களுக்கு? என்ன கோவம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நான் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் அன்னிக்கும் மனஸ்தாபம் கோவங்கள் ஏதாவது வந்திருக்கலாம். அந்த கோவம் தான் பெரியம்மாவால் மறக்க முடியாம தலை தூக்கி போமோன்னு தோணுது. அதனால்தான் அண்ணி இப்போ இருக்க நிலைமை கூட புரிஞ்சிக்காம அவங்கள வற்புறுத்தி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிச்சி, சான்ஸே இல்லை பார்த்தி. அது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது மாமாவும் அத்தையும் வந்து கூப்பிட்டதுனால தான் அம்மா வந்து அவளை அனுப்ப வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லை, முன்னாடிலாம் மாமாவையும் அத்தையும் ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த கில்ட்டு அதனால தான். புரியாம பேசாத விஸ்வா. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை கூப்பிட்டுருக்காங்க. அப்பெல்லாம் அனுப்பாதவங்க இப்போ மட்டும் ஏன் அனுப்பிச்சு வச்சாங்க? அதுவும் அப்பா அமிச்சதை கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனால் இப்போ டெலிவரிக்கு இன்னும் 10-15 நாள் தான்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. கண்ணு தெரியாது இந்த நேரத்தில். அதனால தான் பெரியமாட்ட போய் இந்த நேரத்தில் அண்ணியை நம்ம வீட்டில் வச்சு பார்க்கறது தான் சரியாக வரும்னு சொன்னேன். அது புரிஞ்சுக்காம ஏன் அண்ணி அனுப்புறீங்க, ஏன் அண்ணியை பார்த்துக்க உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான்டா எக்ஸ்ட்ரா கேட்டேன். சரி தப்பு இருந்ததுதான்டா, ஏன்னு தெரியல. அதுலேருந்து அவங்களுக்கு என்ன பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. நான் எது சொன்னாலும் கோவப்படுறாங்க, எரிஞ்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணியை பற்றி ஒரு வார்த்தை அக்கறையாக பேசினா போச்சு, அவ்வளோதான். என்ன கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே உங்ககிட்ட தெரியப்படுத்தாமலே அண்ணி மேலே அவங்களுக்கு இருக்க கோவத்தை குறிச்சலான்னு சத்தியமா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன்னு தெரியுமா? பட் என்னால் முடியலடா. கடைசியில் அதுக்காக என்னை வீட்டு விட்டு போக சொல்லிட்டாங்கடா. எனக்கு அதை பற்றி கூட கவலை இல்லைடா. ஆனால் விஸ்வா, ஒரே ஒரு விஷயம்டா, அண்ணி ரொம்ப நல்லவங்கடா.
ரொம்ப பாவம்டா அவங்க. பெரியம்மானால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தாண்டா பார்த்துக்கணும்.